நான் உங்கள் தேவி. அது மட்டுமல்ல, உங்களுக்கு தாயாய், சேயாய், தோழியாய், இப்படி எல்லாமும் ஆகி சேவை செய்கின்ற துணைவி. என்னையே தூக்கி எறிந்துவிட்டு சென்று என்ன செய்கின்றீர்கள் என்றே புரியவில்லை. ஒருவேளை நான் உங்களுக்கு இடையூறாக இருப்பேன் என்று நினைப்பீர்களாயின் நான் என்னையே அழித்துக் கொள்கிறேன். அதற்காவது உத்தரவு அளியுங்கள். நான் என்ன தவறு செய்தேன்? நான் உங்கள் மீது கொண்ட அன்பு தவறா, அல்லது நான் உங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கை தவறா? எங்கே தவறு நாதரே? நான் அனுநொடியும் உங்கள் மீது கொண்டுள்ள பக்தி தவறா, இல்லை என் நாதன் கோபம் கொண்டு விடக் கூடாதே என விட்டுக் கொடுத்து போகும் பயம் தவறா? எது தவறு நாதனே? ஏன் என்னையே புறக்கணிக்கும் அளவிற்கு உங்கள் கோபம்? நான் உங்களின் பாதி ஈசனே, என்னை சோதிக்காதே. பைரவி, பொறுமையே வடிவானவள் நீ. எதற்கெந்த அவசரம்? ஏன் இந்த ஆக்ரோஷம்? தேவி, நான் எதையும் எளிதாக அணுகுவதும் இல்லை, எவரையும் அவமதிப்பதும் இல்லை. ஈசனுக்கு சிந்தனைகள் கோடி. அவைகளை நடைமுறைப்படுத்தும் போது ஏற்படும் சில சமயம் தவறுகளும் தேவி. அதிலிருந்து என்னை தற்காத்துக் கொள்ள சில நேரங்களில் என்னை நானே ஏமாற்றிக் கொள்ளவும் வேண்டியுள்ளது. அதனால்தான் சமீப காலமாய் நான் உன்னை புறக்கணிக்க வேண்டிய ஒரு நிலை உருவானது. தேவனே, உங்களின் ஒரு தவறு, ஒரு சாபம் இன்று அமரேந்திரன் அஸ்வத்தாமனாகவும் கலியரக்கன் காளியாகவும் ஒரே உருவில் ஒரே உலகில் சிக்கலில் சிக்கி தவிக்கிறான். காளியின் கொட்டத்தை அடக்க முடியாமல் சித்தர்களும் ரிஷிகளும் தங்களிடம் முறையிட உங்களை தேடி அலைகிறார்கள். என்னதான் நடக்கிறது இங்கே? என்னதான் நடக்கப் போகிறது? மாதேவா, மகாதேவா, உங்கள் நெற்றிக்கண்ணின் அருமையை உணர்ந்தவள் நான். உண்மையை சொல்லுங்கள். தேவி, இது உனக்கு தெரியாதது, புரியாதது. தாட்சாயணியாய், மீனாட்சியாய், குமரியாய் நீ என் மீது கொண்ட காதலால் ஏற்பட்ட கலகங்களினால் உருவான சிக்கல்கள் ஏராளம். எந்த ஒரு ஆண்மகனும் தனது மனைவியின் ஆலோசனையை கேளாது ஈடுபடும் எப்பணியும் பிரச்சனைகளை தான் உருவாக்கும். இயற்கையின் இந்த நியதிக்கு இந்த ஈசன் மட்டும் விதிவிலக்கா என்ன? தேவி, உனக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தின் பெண்கள் அனைவருக்கும் எனது ஆலோசனை ஒன்றே. ஆண்கள் ஆதிக்க குணம் படைத்தவர்கள். இது காலத்தின் கட்டாயம். அதுதான் பிரச்சனைகளுக்கு துவக்கமாகிறது. ஆனால் பொறுமையின் சிகரமான பெண்கள் உங்கள் அன்பினாலும் ஆதரவான பண்பினாலும் அவர்களை கட்டுப்படுத்த இயலும். அத்தகு பெண்களே சினவயப்பட்டு கட்டுப்பாட்டை இழந்தால் அதுவே பிரச்சனைகளுக்கு மூல காரணமாகிறது. மனிதர்களானாலும் சரி, கடவுளானாலும் சரி, எண்ணங்களில் மாற்றம் இருக்காது. அதனால்தான் பெண்களை நான் அதீத சக்தியாக கருதுகிறேன். சரி தேவி, இது நாள் வரை சமீப காலமாக உன்னை நான் புறக்கணித்தது உண்மைதான். அதற்கு நீ எனக்கு மன்னிப்பு வழங்குவாய் என்பதும் நான் அறிந்ததுதான். சொல், உனது சிக்கல் என்ன? தேவா, கணவன்மார் செய்யும் தவறுகளுக்காக அவர்கள் மீது மனைவி கோபம் கொள்வதும், பிறகு அந்த கணவன் வந்து ஆறுதலாய் 5 வரியில் அன்போடு விளக்கமளித்தால் மனைவி கணவனிடம் சரணாகதி அடைவதும் சாமானிய மானுடர்களுக்கு மட்டுமல்ல, தேவியாகிய எனக்கும் கூட பொருந்தும் என்பதை நீங்களும் நானும் நிரூபித்துள்ளோம். ஏனெனில் சக்தி, சிவம் என்னும் எல்லா எல்லைகளையும் தாண்டி நீங்களும் நானும் கணவன் மனைவி என்பதுதானே நிஜம். உண்மைதான் தேவி. இவ்வுலகிலேயே உன்னதமானது கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பந்தம்தான். அது எல்லைகளற்றது. ஒரு கணவனானவன் திருமணத்திற்கு பின்பு தனது மற்ற பந்தங்கள் அனைவரையும் விட அதிக முக்கியத்துவத்தை ஒரு மனைவிக்கு அளிப்பதற்கான காரணத்தை அறிவாயானி? அது தலையணை மந்திரத்தாலே தானே தேவா? இல்லை தேவி, அதற்குள் ஒரு சித்தாந்தம் அடங்கியுள்ளது. பெற்றவர்கள் தம் பிள்ளைகளின் விருப்பத்தை கேட்டு அவர்களை ஈன்றெடுப்பதில்லை,
ஈன்றவர்களை பாதுகாத்து வளர்க்க வேண்டியது அவர்களது கடமை. பெற்றோர்களும் அதைத்தான் செய்கிறார்கள். பிற்காலத்தில் தமது அந்த பிள்ளைகள் தமக்கு ஆதரவளிப்பார்கள் என்ற சுயநல எண்ணமும் அதில் உள்ளடங்கியுள்ளது. ஆனால் எவருக்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து வேறு ஒருவனை தனது கணவனாக ஏற்று அவனுக்காகவே தனது வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாளே பெண். அந்த அர்ப்பணிப்பினால் தான் கணவனானவன் மனைவியின் மீது அதீத பற்று வைக்கிறான். அவனுக்காக தனது வாழ்வையே தாரை வார்த்து அளிக்கும் பெண்ணிற்கு ஒரு ஆண் அளிக்கும் மரியாதை அது. அற்புதம் நாதா. ஒவ்வொரு கணவனும் வெளிக்காட்டிக் கொள்ளாவிடிலும் தன் மனைவியின் தியாகத்தை உணர்ந்துள்ளார்கள் என்பதை உங்கள் விளக்கம் நிரூபித்துள்ளது. இந்த புரிதல் ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ளும் இருந்தால் கணவன் மனைவிக்குள் சண்டையே வராதல்லவா? இல்லை தேவி, எந்த கணவன் மனைவி ஏனும் தங்களுக்குள் பூசலே வந்ததில்லை என்று கூறினால் அவர்கள் பரஸ்பரம் தங்களை ஏமாற்றியவாறே வாழ்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். வெவ்வேறு வளரும் சூழல்கள், வெவ்வேறு எண்ணங்கள், வெவ்வேறு வாழ்க்கை முறைகள் என வேறுபட்டிருக்கும் இருவர் கணவன் மனைவியாக ஒன்று சேர்ந்து வாழ்க்கையை நடத்தும் போது அவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படத்தான் செய்யும். விட்டு கொடுத்து செல்லும் மனப்பான்மை இருவருக்கும் இருந்தாலே போதுமானது. பிரிவினைகளை எளிதாக தவிர்க்கலாம். அப்படி என்றால் இத்தனை நாளும் என் அழைப்புக்கு செவி சாய்க்காமல் என்னை பிரிந்து இருந்ததற்கு காரணம் என்னவென்று நான் அறிந்து கொள்ளலாமா நாதனே? தேவி, இன்றைய யுகம் இருக்கும் கட்டத்தில் எனது செயல்பாடுகள் அனைத்தையும் நீ புரிந்து வைத்திருக்கும் இந்த நிலையில் சில கடமைகளை நான் ரகசியமாகத்தான் ஆற்ற வேண்டியுள்ளது. அதற்காகவே யாம் தம்மை பிரிந்திருக்கவும் நேரிட்டது. தேவனே, தற்பொழுதுதான் நீங்கள் மனைவியிடம் ஆலோசிக்காமல் செய்யும் காரியங்கள் பிரச்சனையில் முடியும் என்று கூறினீர்கள். இப்பொழுதோ ரகசியம், அதனால் தான் தனியாக இருந்தேன் என்று கூறுகிறீர்கள். என்னவோ கூறி என்னை சமாதானப்படுத்துவதே உங்கள் வாடிக்கையாகிவிட்டது. அதை விடுங்கள். அமரேந்திரனுக்குள் இருக்கும் கலியை உங்களாலும் கட்டுப்படுத்த முடியாது, என்னாலும் முடியாது என்றால் அவனை கட்டுப்படுத்த போவது யார்? இல்லை, யாராலுமே அவனை கட்டுப்படுத்த முடியாதா? தேவி, சிக்கல்கள் அநேகத்தில் நான் சிக்கிக் கொண்டாலும் அவைகளிலிருந்து வெளிவரும் மார்க்கத்தையும் உருவாக்கிக் கொள்ளும் திறன் என்னிடம் உள்ளது. இந்த கலி அரக்கனையும் கட்டுப்படுத்த தேவையான அஸ்திரம் ஒன்று என் வசம் உள்ளது. ஆனால் அதனை பிரயோகிப்பதற்கான காலம் இன்னும் கனியவில்லை. அதுவரை சற்றே பொறுத்திரு. ஆகட்டும் தேவா, அவனை கட்டுப்படுத்தும் சக்தி இருக்கிறது என்று நீங்கள் கூறியதே சந்தோஷமாக உள்ளது. அது போதும். நன்மை உண்டாகட்டும். காதலிக்கிறதா நினைச்சு பார்க்கும் போதே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உண்மையாவே நந்தினி என்ன காதலிச்சா
எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன் நந்தினி என்னை வெறுக்கிறா? என் காதல எதுக்காக ஏத்துக்க மறுக்கிறா? நந்தினி என்ன காதலிக்க நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணா அவன் என்ன காதலிப்பான்? என்ன மாறப்பா? அது என் தம்பி சாத்தப்ப நம்ம வீட்டுக்கு வந்தானா? நம்ம வீட்டு பக்கம் வரலையே. ராத்திரியில இருந்து தம்பி சாத்தப்பனை காணும் மாமா. அதான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போகணும்னு பார்த்துட்டு போலான்னு வந்த மாமா. நம்ம குலதெய்வம் கோயில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் சாத்தப்பன் இங்க வருவானா? அவன் மனசு உடைஞ்சு போயிருப்பான். மனசங்கடத்தை போக்க அவன் எங்கேயோ தனிமையில உட்காந்துருப்பான். மாசாணி எப்படி மாமா இருக்கா? அவ எப்படி மாறப்பா? நல்லா இருப்பா. நல்லவ மாதிரி நம்ப வச்சு கார் கூட தான் நம்ம எல்லா கழுத்தையும் அறுத்துட்டானே. நம்ம குலதெய்வம் கோயில அழுவ ஆரம்பிச்சதுதான் இன்னும் அழுவாச்சை நிறுத்தாம அழுதுகிட்டே இருக்கா. என்னால அவளுக்கு தெம்ப 4 வார்த்தை சொல்ல முடியாம குடிச்சு விட்டு வெளியே வந்தேன். சரி மாமா, தம்பி வேற எங்கேயாவது இருக்கான்னு நான் போய் தேடி பார்க்கறேன். சரி மாமா, நீங்க உங்க வேலையை பாருங்க. அரளிக்கோட்டை தான் என் உசுருக்கு விதின்னு இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? டேய் தம்பி, டேய் டேய் தம்பி, டேய் 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 தம்பி, என்னடா பண்ற? டேய் விடா. என்ன என்னடா பண்ற? எந்திரா எந்திரா. ஏண்டா என்ன காரியம் பண்ண துணிஞ்சிட்ட? ஏண்டா தம்பி, நமக்கு ஒரு ஐயா ஆத்தா இருக்கிறத மறந்துட்டியா? இல்ல உனக்கு இப்படி ஒரு அண்ணன் இருக்கிறத மறந்துட்டியா? சொல்றா, ஏண்டா ஏண்டா அப்படி செய்ய துணிஞ்ச? அந்த மாசாணி உனக்கு கிடைக்க மாட்டான்னு சாகுறதுக்கே துணிஞ்சிட்டியா நீ? சொல்றா. ஏண்டா மனசுல நினைச்சவள மறக்க முடியாதுன்னு எனக்கும் தெரியும்டா. டேய் தம்பி, உன்னையும் மாசாணியை சேர்த்து வைக்கதாண்டா நான் உசுரோடே இருக்கேன். அது எப்படின்னா முடியும்? வள்ளிய கார்குடனுக்கு கட்டி வச்சாதான் மாசாணி எனக்கு கட்டி வைப்பண்ணு. கார்குடன் தான் முடிவை சொல்லிட்டான். இது நடக்கிற காரியமான அதுக்காக தான் நான் சாகிறதுக்கே துணிஞ்சேன். ஏண்டா தம்பி, மாசாணி உனக்கு கிடைக்க மாட்டேன்னு தெரிஞ்சா நீ உசுரை விட்டுருவியாடா?
மாசாணி எனக்கு கிடைக்க மாட்டான்னு நினைச்சு நான் சாக நினைக்கலண்ணே. வள்ளி உனக்கு பொஞ்சாதியா வரணுங்கிற ஆசையில தான் நான் சாகவே துணிஞ்சேன். என்னடா தம்பி சொல்ற? நான் உசுரோட இருந்தாதான், தனக்கு வள்ளியை கட்டி கொடுத்தாதான் மாசாணிய சாத்தப்பனுக்கு கட்டி கொடுப்பேன்னு கார்குடம் உன்னை நிர்பந்தம் பண்ணுவான். நான் செத்துட்டா எதை வச்சு கார்குடம் உன்னை நிர்பந்தம் பண்ணுவான்? கார்குடனால வள்ளியோட நிழல கூட தொட முடியாதுன்னு நீயும் வள்ளியும் கண்ணாலம் கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு உங்க சந்தோஷத்துக்காக தான் நானும் சாவணும்னு முடிவு பண்ணிட்டேன். தம்பி அண்ணே, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் எது செஞ்சாலும் உன்னை ஒரு வார்த்தை கேட்காம செஞ்சது இல்லைன்னு. நான் சாவறது மட்டும் உன்கிட்ட சொல்ல முடியலன்னு என்ன மன்னிச்சிருந்தேன். டேய் டேய் தம்பி, நீ வயசுல சின்னவனா இருந்தாலும் இன்னைக்கு என் மனசுல என்னோட பெரியவன் ஆயிட்டடா. ராமாயண கதையில ராமன் காட்டுக்கு போகும்போது எந்த தப்பும் பண்ணாத தம்பி லட்சுமண அண்ணன் ராமன் கூட காட்டுக்குள்ள போய் கஷ்டப்பட்டான் அப்படின்னு நம்ம சாதிசனம் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்டா. ஆனா ராமணி லட்சுமணனையும் யாரும் பார்த்தது கிடையாதுடா. ஏய் தம்பி, நான் லட்சுமணனா ராமணன் எனக்கு தெரியாதுடா. ஆனா நீ லட்சுமணனா வாழ்ந்துட்டு இருக்கடா. நீ எனக்கு தம்பியா பிறந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். டேய் தம்பி, நீ நீ எதுக்கு கவலைப்படாதடா. அண்ணன் அண்ணன் நான் இருக்கேன்டா. உனக்கும் மாசாணிக்கும் கண்ணாடம் நடக்கும்டா, நடக்கும். அது எப்படின்னா முடியும்? உனக்கு இந்த அண்ணன் மேல நம்பிக்கை இருக்குல்லடா? நம்பிக்கை இருக்குன்னு சத்தியம் பண்றா. எதுக்குன்னு? நானா இனிமே சாவ தேடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்றா. பண்றா. சரிண்ணே, நானா சாவ தேடிக்க மாட்டேன். சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம்டா. டேய் தம்பி, இங்க நடந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுடா. சரிண்ணே. உன்னை காணாம ஐயன் ஆத்தாலும் மருதி வச்சிட்டு இருக்காங்கடா. வா வீட்டுக்கு போலாம். சரிண்ணே. எங்க குலத்தை காக்க வந்த தெய்வமே, நீ தான் எங்களை காப்பாத்தணும். கடவுளே, நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். எனக்கு எந்த பிரச்சனையும் இனிமேல் வரவே கூடாது கடவுளே. என் பையன் ரொம்ப நல்லவன், அவனுக்கு ஒரு நல்ல மனைவி கிடைக்கணும். பேரும் புகழும் வாங்குற ஒரு பெரிய டான்ஸரா நான் வரணும். என் பொண்ணு நந்தினிக்கு நல்ல வரனா அமையணும். அப்பா, அண்ணா, அம்மா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். உன்னதான்ப்பா நம்பி இருக்கேன். நந்தினி, வா போலாம். சரி. நந்தினி, என்னங்கம்மா?
நம்ம கோவிலுக்கு வரதே மனசு அமைதிக்காக தான். நம்ம நினைச்ச காரியங்கள் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக தான். கோவிலுக்கு வரும்போது 1008 குழப்பம் இருக்கலாம். ஆனா சாமியை கும்பிட்ட பிறகு மனசுல இருக்க பாரம்லாம் குறைஞ்சு தெளிவா எண்ணும். உட்காரு. அது வந்து மனசு தெளிவாகலன்னா நாம நம்பிக்கையோட சாமி கும்பிடலன்னு தான் அர்த்தம். நான் முழு நம்பிக்கையோட தான் கோயிலுக்கு வந்தேன், சாமியை கும்பிட்டேன். அப்புறம் ஏன் இப்படி வாடி போயிருக்குவோம் முகம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அந்த ரவியை நினைச்சாதாம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் மறுபடியும் அவன் லவ்வுக்குன்னு ஏதாவது உளறிட்டு இருக்கானா? ஆமாம்மா, நான் எவ்வளவு சொல்லியும் அவன் கொஞ்சம் கூட என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாம்மா. மறுபடியும் என்ன லவ் பண்றேன்னு டார்ச்சர் பண்றாம்மா. நந்தினி, நீ அந்த ரவி கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரி. முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட பேசுறத நிறுத்திடு. நான் எங்கம்மா அவன் கிட்ட பேசுறேன்? அவன் தான் வாலண்டியரா என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். லவ் பண்ணியே ஆகணும் என்ன ரொம்ப கட்டாயப்படுத்துறாம்மா. ஏண்டி, உங்க அப்பா அவனை அடிச்சும் அவன் திருந்தவே இல்லையா? உங்க அப்பா அந்த ரவியை கொன்னே போட்டுருவாரு. உன்னாலதான் அந்த ரவியை மன்னிச்சு விட்டுருக்காரு. மறுபடியும் உங்ககிட்ட அவன் பேசுறத பார்த்தாரு, அவனை கொலை பண்ண கூட தயங்க மாட்டாரு. அத நினைச்சாதாம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யார் போன் பண்றா? யாரு? அந்த ரவி தான் போன் பண்றான். போன் எடுக்காத, விடு அப்படியே. இல்லம்மா, நான் போன் எடுத்து பேசலன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு தாமா இருப்பான். போனை எட்ரி போனை. என் நம்பரை பார்த்து கோவப்பட்டு போனை எடுத்துட்டு பேசாம இருக்காளா? இது தாண்டி நான் உனக்கு பண்ற கடைசி போனு. இனி நீயே வழிய வந்து எனக்கு போன் பண்ண போற. இதாண்டா உனக்கு கடைசி கால். ஒன்னு என்ன பண்றேன்னு பாரு. ஒரு நிமிஷம் ரீ. ஏன் எங்க அப்பா கிட்ட உதவாங்கினது பத்தலையா? நேர்ல வந்தாருன்னா உனக்கு கொன்னுடுவார்னு சொல்லு. அதே மீறி பேசினா எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டுன்னு ஒரு மிரட்டு. ஆனா அப்பா கிட்ட சொல்ல வேண்டாமா? ஏய், அவன் பயப்படுறதுக்காக சொல்றேன்டி ஒரு பேச்சுக்கு. நான் அப்பா கிட்டலாம் சொல்ல மாட்டேன், நீ பேசு. ஹலோ. போன் பண்ணா எடுத்து பேச மாட்டியா? எனக்கு வேற வேலை இல்லையா? உன்னால எனக்கு வேலையே போயிடுச்சு. எனக்கு இருக்க ஒரே வேலை உன்னை காதலிக்கிறது மட்டும்தான். அதை விட்டுட்டு வேற ஏதாவது இருந்தா சொல்லு. எனக்கு பிடிச்ச விஷயத்தை தானே நான் பேச முடியும். எனக்கு பிடிக்கல. சரி சொல்லு, இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு நீதான் வேணும். இதோ பாரு, இப்படி எல்லாம் பேசின மரியாதை கெட்டுடும். அப்புறம் நடக்கிறதே வேற. நடக்க போறத நீ சொல்லாத, இப்போ நடக்க போறத நான் சொல்றேன். நீ என்ன சொல்வேன்னு எனக்கு தெரியும். முதல்ல போனை விடா. இரு நந்தினி, அவசரப்படாத. இப்போ நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நான் தற்கொலை பண்ணிட்டு செத்துட போறேன். சொல்லாத, செய். இதுல ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ற? என் சாவுக்கு நீயும் உன் குடும்பமும் தான் காரணம். இங்க பாரு ரவி, நீ பேசுறது சரியில்லை. நான் பேசுறது என்னைக்கு நீ சரின்னு சொல்லியிருக்க? நந்தினி, நீ எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல உயிர் வர எனக்கு இஷ்டம் இல்ல. கடைசியா உங்ககிட்ட பேசணும்னு ஆசையா போன் பண்ணேன். குட் பை. அவசரப்படாத ரவி, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டது போதும். இனி நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. என் சாவுக்கு நீயும் உன் ஒட்டுமொத்த குடும்பமும் தான் காரணம்னு எழுதி வச்சிட்டேன்.
நந்தினி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சாக போறேன். அதுக்கப்புறம் நீயும் உன் குடும்பமும் ஜெயிலுக்கு போக போறீங்க. ரவி, இப்போ நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, உடனே நான் வரேன். எதுவா இருந்தாலும் பேசி சால்வ் பண்ணிக்கலாம். நீ வரதும் வேஸ்ட், உன் கூட நான் பேசுறதும் வேஸ்ட். நீ எங்க இருக்கேன்னு சொல்லு ரவி, ப்ளீஸ் ரவி. ஓகே ரவி, நான் உடனே வரேன். என்னடி ஆச்சு? அம்மா, நீங்க வீட்டுக்கு போங்கம்மா, நான் ரவியை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். ஏய், நானும் கூட வரேன்டி. வேணாம்மா, ஒன்னும் பயப்படாதீங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க வீட்டுக்கு போங்க. ஏய், ஜாகிரதையா போடி. பிரியா, ராம், லதாஷா, நீ இங்கே இரு, நான் போய் ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு வந்துடுறேன்.